இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது. நிறைய அதிரடி அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் பாஸ்கர். ஓவர் டு யூ. இந்த பட்ஜெட் நிறைய முக்கிய அறிவிப்புகள் கொண்டிருக்கும் அப்படின்னு பேசப்படுது. வாட் ஆர் யூ பிக்கிங்? 2025-26 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் சரியாக 9:30 மணி அளவில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு ஏராளமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவைக்கு மே மாதம் தேர்தல் நடைபெறும் நிலையில் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டால் அது ஒரு இடைக்கால பட்ஜெட்டாகத்தான் தாக்கல் செய்யப்பட முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் என்பது ஒரு முழு பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் மீதான எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இந்த பட்ஜெட் சரியாக அமையுமா என்பது குறித்தான மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்று ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது கொரோனா காலகட்டத்தில் இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சரண்டர் விடுப்பு அப்படிங்குவாங்க, விடுப்பு எடுக்காமல் இருந்தால் அதற்கான ஊதியம் வழங்கப்படும். அந்த தொகை விடுவிக்கப்படுமா என்பது தொடர்பான எதிர்பார்ப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஏதாவது அறிவிப்பு வெளியாகுமா? ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, IAS அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 9 மாத காலத்தில் தான் தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அந்த வகையில் இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக அரசின் சார்பில் பல்வேறு விதமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், மகளிருக்கான உரிமை தொகை, இந்த திட்டங்களுக்கான வழங்கப்படக்கூடிய ஊக்கத்தொகை, அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய தொகைகள் அதிகரிக்கப்படுமா? அதே நேரத்தில் புதிய பயனாளிகள், மகளிர் உரிமை தொகையில் 1,15,00,000 பயனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள். 45 லட்சம் பயனாளர்களுடைய அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருக்கிறது. புதிய பயனாளிகள் எப்போது சேர்க்கை நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பில் மகளிர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் துறை ரீதியான அறிவிப்புகளுக்காக எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. மத்திய அரசிடம் நிதி கோரப்பட்டிருந்தது. பல்வேறு நிதிகள் நிலுவையில் தான் இருக்கிறது. இந்த காரணத்தை கொண்டு பார்க்கும்போது பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு 50,000 கோடி நிதி ஒதுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல பல்வேறு துறை ரீதியான அறிவிப்புகள் வெளியிடப்படும் பட்சத்தில் புதிய குடியிருப்புகள், புதிய கட்டிடங்கள், இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் பட்சத்தில் அதற்கான நிதிகள் என்பது அதிகம் தேவைப்படும். இதை மத்திய அரசு நிதி கொடுக்காத நிலையிலும் மாநில அரசே அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு நிதியை விடுவித்து அதன் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு காகிதமில்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் அனைவருக்குமே இந்த தொடுதிரை இருக்கும். சட்டப்பேரவையில் MLAக்கள் முன்னாடி, அமைச்சர்கள் முன்னாடி எல்லாம் தொடுதிரையில் இருக்கும். அதில் நிதியமைச்சர் 9:30 மணி அளவில் வாசிக்க தொடங்கியதுமே அந்த தொடுதிரையில் ஒவ்வொரு வகைகளாக இடம்பெறும். அந்த வகையில் பார்க்கும்போது இது காகிதமில்லாத பட்ஜெட்டாக இந்த ஆண்டும் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த இந்த 2021 முன்னதாக பார்க்கும் போதெல்லாம் அந்த டிஜிட்டல் முறையில் இல்லாமல் புத்தகமாக கொடுப்பார்கள். அந்த புத்தகத்தை ஒவ்வொரு MLAக்களும் வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருப்பார்கள். நிதியமைச்சர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த பட்ஜெட்டினுடைய ஒவ்வொரு பக்கங்களாக வாசிப்பார்கள். ஆனால் இது டிஜிட்டல் மயமாகிவிட்டது. அனைத்துமே டிஜிட்டல் முறையில் தான் இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வகையில் தொடுதிரையில் பார்க்கக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவைத்தெல்லாம் பார்க்கும்போது தமிழக பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த பட்ஜெட்டுக்கான எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு 9:30 மணி அளவில் சரியாக விடை கிடைக்கும். அந்த வகையில் தான் தமிழக சட்டப்பேரவை 9:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.